அன்பானவர்களே, நீதியின் சூரியன் பார்வையற்றோர் ஐக்கிய ஜெபக்குழு சார்பாக உங்கள் யாவரையும் அன்பாய் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட தொடர்ந்து நாம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். சத்தியத்தை எத்தனை பேர் கேட்கிறீர்கள், எத்தனை பேர் கேட்டு விட்டு செல்கிறீர்கள் என்பது தெரியவில்லை. தொடர்ந்து உண்மையான சத்தியங்களை கேளுங்கள். நம்முடைய இறைமகன் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழுங்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் நம்ம சாலையில் போய்கிட்டு இருக்கும்போது குறுக்க வாகனங்களை நிப்பாட்டி நாம் சோதனை செய்கின்றோம். இவர்களுக்கு உண்மையிலே பார்வை இல்லையா, இருக்குதா என்பதை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்கின்றோம். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பிறர் உன்னை குற்றவாளி என்று தீர்க்காமல் பிறரை நீ என்ன செய்யக்கூடாது? குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. இதுதான் நிறைய ஊழியக்காரன் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் செய்கிற தவறுகள்லாம் வெளியில் தெரிகிறதே கிடையாது. திக்கற்ற பிள்ளைகளை நாம் எப்படி நாம் நடத்த வேண்டும்? இது எந்த பாஸ்டரும், எந்த ஊழியக்காரனும், எந்த ஊழியக்காரிகளும் செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அந்த இவங்ககிட்டே ஒழுங்கு இல்லையே. பவுல் மிக அழகாக சொல்கிறார், கந்திரியார்கள் போகின்ற பாதையிலே தடுக்கண்களை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பவர்களாக. இன்றைக்கு நாம் கந்திரியாதவர்களாக இருக்கட்டும், கால் முடியாதவர்களாக இருக்கட்டும், அவர்களை நாம் எப்படி நாம் வழி நடத்துகிறோம்? தவறான பாதையில் வழி நடத்தி ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு நம்ம அவங்கள வச்சு சம்பாத்தியம் பண்ணுறோம். சம்பாத்தியம் பண்ணுற நம்ம அவங்கள வச்சு பராமரிக்கமா? ஒருவேளை சாப்பாட்டுக்கு இன்றைக்கி தெருவில் கையேந்த விடுறோமே. இதுதான் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடமா? அப்போ இவங்களை திருத்துறதுக்கு என்ன பண்ணுறது? யாராவது ஜெபம் பண்ணுறோமா? ஒருத்தரும் ஜெபம் பண்ண மாட்டோம். ஏன்னா கர்த்தர்கிட்ட உண்மையிலே விசுவாசமாக இருந்தால் நம்ம வெற்றிக்கற்ற பிள்ளைகளுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நம்ம விசுவாசமாக இருக்கிறோமா? சும்மா கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சர்ச்சுக்கு போகிறது, அந்த 6 நாளும் செய்ய வேண்டிய பாவத்தை போல செஞ்சிடுறது, திக்கற்ற பிள்ளைகளை ஒடுக்கிறது, அவர்களை விசாரியாமல் இருக்கிறது, அவர்களுக்கு வேண்டியவற்றை நாம் கொடாமல் இருக்கிறது, அவர்களை நாம் உதாசீனப்படுத்துவது, இது எல்லாம் இந்த 6 நாளில் பாவம் செஞ்சுட்டு 7ஆவது நாளில் போய் மன்னிப்பு கேட்குறது. ஆண்டவரே, நான் யாருக்கு விரோதமாக என்ன விதமான பாவங்களை செய்திருந்தாலும் மன்னிச்சிருங்க. அவர் உன்னை மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டார். எப்படி மன்னிப்பார்? அவர் போனவொன்னே கேட்பார், உன்னை நம்பி இத்தனை திக்கற்ற பிள்ளைங்க விட்டுட்டு போனனே, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பார். அப்போ நீ என்ன சொல்லுவேன்? அவருடைய வருகை பக்கத்தில் வந்துருச்சு. அதனால தான் ஆங்காங்கே நடக்கக்கூடாத சம்பவங்கள்லாம் நடக்குது. ஒருத்தன் மனுஷனுடைய கறியை வெட்டி சாப்பிட்றான். பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் சிக்கன் போல பொறுத்தி சாப்பிட்றான். இதெல்லாம் கர்த்தர் சொல்லிட்டு போனாரா? ஒரு கிறிஸ்தவ நாடு. அப்போ இவங்க மத்தியில் திக்கற்ற பிள்ளைகள் எப்படி ஜீவிப்பாங்க? ஒருத்தனாவது அந்த பிள்ளைகளுக்கு தேவையான நியாயத்தை நம்ம செய்கிறோமா? ஒரு கடந்த 2-3 நாளைக்கு முன்பாக இந்த நம்ம குலவணிகரபுரம் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு முன்னால் 2 கார் போய்கிட்டு இருக்குது. அதுக்கு பின்னால் வந்த பைக்கில் என்ன செய்கிறாங்க? அது பக்கத்தில் நின்று அவங்க டெஸ்ட்டு பார்க்குறாங்க, வண்டியில் மோதுறாரா இல்லையா அப்படின்னு. அந்த டெஸ்ட்டு பார்க்குறவன் என்ன செய்யணும்? நீ வண்டி இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு நீ டெஸ்ட்டு பண்ணணும். ரோட்டில் போகிறப்போ அப்படி தான், பைக்கில் போகிறப்போ பேசிக்கிட்டே போகிறது. இவங்கெல்லாம் நடிப்பாங்க வைப்பாங்க அப்படின்னு.
இப்போ இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீ சொல்கிற திக்கற்ற பிள்ளையை சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் கண்காணித்து கொண்டே இருக்கிறார். எவன் ஒருவன் திக்கற்ற பிள்ளைக்கு விரோதமாக எழும்புறானோ அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஐயோ தான். அதான் சுருக்கமாக சொல்கிறாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எவன் மூலமாய் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. கால் கைய முடியாதவன் கண்ணு தெரியாதவங்க வந்து அவன் குடிப்பான். இப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுறது. இப்படியே சொல்லி பல ஊழியக்காரன் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டான், பெரிய லெவலுக்கு போயிட்டான். ஆனால் அவனை நம்பி போன அத்தனை விசுவாசி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், திக்கற்ற பிள்ளைகளை மறந்து பாஸ்டர்மாருக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறான். கர்த்தர் தான் விரும்புகிறாரா? தொடர்ந்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு அநீதிகள் நிறையா இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் கர்த்தரே இன்றைக்கி ஒரு சாபத்தை தான் சொல்கிறார். நீ இந்த கற்பனைகளை மீறி ஏதாவது வலது பக்கம் இடது பக்கம் சாஞ்ச அப்படின்னா உடைய கற்பத்தின் கனியும் சபிக்கப்பட்டிருக்கும், உடைய மாவு பிசைக்கிற தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ நைட்டில் மாவு அரைச்சிட்டு தொட்டியில் மூடிட்டு போயிருப்பேன், மூடி போட்டு மூடியிருப்பேன். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோன்னா அந்த தொட்டிக்குள்ளே என்ன இருக்கும், நிறைய ரயில் பூச்சி வண்டுகள்லாம் விட்டுருவார். நீ நினச்சிக்கிட்டு இருப்ப நம்ம மூடி போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்க முடியாது. ஒன்றும் கிடையாது. அது சபிக்கப்பட்ட தொட்டி தான் கடைசி வரைக்கும் அது சபிக்கப்பட்டதாக தான் இருக்கும். இதெல்லாம் நினச்சி நம்ம வந்து சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். கர்த்தருக்காக திக்கற்ற பிள்ளைகளுக்காக தொடர்ந்து நீங்கள் பாடுபடணும். கர்த்தர் அதான் சொல்கிறார், உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கின்ற பொழுது செய்ய தகுந்த பிள்ளைகளுக்கு செய்யாமல் இராதே. எத்தனை பேர் திராணி இருந்தும் எத்தனை பேர் உதவி செய்யாமல் இருக்கிறீங்க? செய்ய கற்றுக்கொள்வோம். இயேசுவை போல வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போம். கர்த்தர் நம்ம யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கொடுத்து கற்ற பிள்ளைகளை குறித்து அதிகமாக தியானிக்க நீர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே நாங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கான வாழ்ந்து அவர்களுக்காக இரத்த சாட்சியை மறிக்க நீர் உதவி செய்திருந்தோம். தாங்கும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலமும் தங்கியிருப்பதாக. ஆமென்.